ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது தமிழமுதம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மில் பல பேர் கடினமாக உழைப்போங்க, நல்ல வருமானம் வரும். ஆனால் பணம் கையில் தங்கவே தங்காது. வந்த வழி தெரியல, போன வழி தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முக்கிய காரணம் நம்ம வீட்டில் அறியாமல் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் தாங்க. குறிப்பா இரவு நேரங்களில் நாம் சில பொருட்களை திறந்து வைப்பது மகாலட்சுமிக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அப்படி எந்த 5 பொருட்களை நாம நைட்ல மூடி வைக்கணும், அதன் பின்னணியில் உள்ள ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரகசியங்கள் என்ன அப்படின்னு விரிவா இன்னைக்கு பார்க்கலாங்க. முதல்ல மிக முக்கியமானது கல்லுப்புங்க. ஜோதிட ரீதியாக உப்பு என்பது சுக்கிர பகவானின் அம்சங்க. ஆன்மீக ரீதியாக இது மகாலட்சுமியின் வடிவம். பார்க்கடலில் தோன்றியவர் அன்னை லட்சுமி. அதே கடலில் இருந்து தான் உப்பும் எடுக்கப்படுது. இரவு நேரங்களில் உப்பு பாத்திரத்தை எக்காரணம் கொண்டும் திறந்து வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பெருகும், லட்சுமி கடாட்சம் குறையுங்க. இரண்டாவதாக பால் மற்றும் தயிர். இது சந்திர பகவானுக்கு உரிய பொருட்கள். இரவு என்பது சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நேரம். பால் பொருட்களை திறந்து வைப்பது வீட்டில் மன நிம்மதியை குறைக்கும் மற்றும் தேவையற்ற மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. எனவே இவற்றை முறையாக மூடி வைப்பது முக்கியம். மூன்றாவதாக நாம் பருகும் தண்ணீரை திறந்து வைப்பது தோஷமாக பார்க்கப்படுதுங்க. சுத்தமான நீர் மகாலட்சுமியின் வாசம் நிறைந்த இடம்ங்க. இரவு முழுவதும் நீர் பாத்திரம் திறந்திருந்தா அதுல அசுத்தங்கள் சேருவது மட்டும் கிடையாது, வீட்டில் சுபிட்சமும் குறையும் என்று சொல்லப்படுது. நான்காவதாக மிச்சம் இருக்கும் உணவுகள். இரவில் சாப்பிட்டு முடித்த பிறகு மீதமுள்ள உணவுகளை திறந்து வைக்க கூடாதுங்க. இது தரித்திரத்தை வரவேற்கும் செயல் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். உணவை மூடி வைப்பது அன்னபூரணியை மதிப்பதற்கு சமங்க. அதே மாதிரி எச்சில் பாத்திரங்களை அப்படியே போட்டு வைக்காமல் சுத்தப்படுத்துவதும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும். ஐந்தாவதாக மிக முக்கியமானது உங்களோட பணப்பட்டி அல்லது பீரோங்க. சில பேர் அவசரத்துல லாக்கரை சரியா மூடாம விட்டுருவாங்க. ஜோதிட ரீதியா தனலட்சுமி ஓரிடத்தில் நிலை பெற வேண்டும் அப்படின்னா அந்த இடம் ரகசியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணுங்க. பீரோவை திறந்து வைப்பது என்பது செல்வத்தை வெளியேற்றுவதற்கு சமங்க. சரி நண்பர்களே, இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் கவனமாக பின்பற்றி பாருங்க. வீட்டில் நேர்மறை மாற்றங்கள் உண்டாவதை நீங்களே உணர்வீங்க. சுத்தம் சோர்வோடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுத்தம் மற்றும் ஒழுக்கம் தான் மகாலட்சுமியை தேடி வருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன வழிமுறைகளை யாரெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.